ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. பொதுவாக ஒரு மாசத்துல 2 தடவை பிரதோஷம் வருது. பிரதோஷத்தன்னைக்கு சிவன் கோவில்களில் பார்த்தீங்கன்னா நந்தியை வணங்குறது அப்படிங்கிறது மக்கள் விரதம் இருந்து செய்யக்கூடிய ஒன்று. நல்ல விரதம் இருந்து நந்தி பகவான் அந்த பிரதோஷ காலத்தில் வழிபட்டு இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போய் உணவருந்தி அந்த விரதத்தை முடிப்பாங்க. இந்த பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடியது மாலை 4:30 இரவு 7 மணி வரைக்கும்னு சொல்லுவாங்க. தேவர்களும் அசுரர்களும் ஒரு தடவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அமிர்தம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பார்கடலில் இருக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை பெறணும்னு சொல்லிட்டு மந்திரமலையை மத்தாகவும் வாசுகின்னு சொல்லப்படக்கூடிய நாகத்தை கயிறாகவும் வச்சு திருப்பார்கடலை கடையிறாங்க. அப்படி தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைய ஆரம்பித்த உடனே வேதனை தாழாத வாசுகி நாகம் விஷத்தை கக்க ஆரம்பிச்சிருது. வெளியில் வந்த அந்த ஆலகால விஷம் தேவர்கள் அசுரர்களை நெருங்க அதனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் எல்லாரும் சிவபெருமானை போய் தஞ்சம் அடைகிறாங்க. உடனே அவர் அந்த விஷத்தை உளுந்து அளவாக்கி எல்லாரையும் காப்பாற்றுறதற்காக அவர் சாப்பிட்டுடுறார். அதை பார்த்து பயந்து போன பார்வதி தேவி இறைவனுக்கு விஷத்தால் எதுவும் ஆயிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானினுடைய கழுத்தில் தன்னுடைய கையை வைத்து அந்த விஷத்தை கழுத்திலேயே நிலைச்சிருக்க வச்சிடுறா. அதனால ஆலகால விஷம் சிவபெருமானினுடைய கழுத்து பகுதியிலேயே தேங்கி நின்று நீலகண்டம் ஆயிடுச்சு. அதனால தான் அவரை நீலகண்டன்னு சொல்கிறாங்க. அப்படி நஞ்சுண்டு உலகத்தை அவர் காப்பாற்றின நேரத்தை பிரதோஷ காலம்னு சொல்கிறாங்களாம். இந்த பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வணங்கக்கூடிய முறை அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக சிவபெருமானையும் நந்தி பகவானையும் இந்த பிரதோஷ காலத்தில் தரிசனம் பண்ணினால் சர்வ பாவமும் தீரும், மகப்பேறு வேண்டவங்களுக்கு அந்த மக்கட்பேறு உண்டாகும் அப்படின்னு நம்புகிறாங்க. பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வணங்கக்கூடிய முறை அப்படின்னா என்னது அப்படின்னா, நந்தியை தரிசனம் பண்ணி அங்கே நின்று இடப்புறமாக போய் சண்டிகேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு போன வழியில் திரும்ப வரணுமாம். நந்தியை மறுபடியும் தரிசனம் பண்ணி அங்கே நின்று வலமாக சென்று கோமுகின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிவபெருமானினுடைய அபிஷேக நீர் வரக்கூடிய அந்த துவார வழி, அதை தரிசனம் பண்ணி திரும்ப போன வழியே திரும்ப வரணுமா. நந்தியை மறுபடியும் தரிசனம் பண்ணி அங்கே நின்று இடப்புறமாக போய் சண்டிகேஸ்வரரை தரிசனம் செஞ்சுட்டு திரும்ப அதே வழியில் வந்து நந்தியை தரிசனம் பண்ணி வலமாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நந்தியை தரிசனம் பண்ணினதுக்கு அப்புறமாகத்தான் சிவபெருமானை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐதீகமும் உண்டு. இப்படி பிரதட்சணம் பண்ணி வழிபடுறது சோமசூத்திர பிரதட்சணம்னு சொல்கிறாங்க. சோமசூத்திர பிரதட்சணம் பண்ணினதுக்கு அப்புறமா தன்னைத்தானே சுத்திக்கிட்டு ஆத்ம பிரதட்சணம் பண்ணணுமா. இப்படி செய்தால் நம்ம செய்த பாவங்கள் தீர்ந்து நற்பலன்கள் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பொதுவாக 5 வகை பிரதோஷங்கள் இருக்குது. நித்திய பிரதோஷம், ஒவ்வொரு நாளும் சூரிய அஸ்தமனத்துக்கு 3 நாழிகை, அதாவது 72 நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை நித்திய பிரதோஷம்னு சொல்லுவாங்க. 2வது பக்ஷ பிரதோஷம், இது வளர்பிறை திரையோதசி அன்னைக்கு வரக்கூடியது. அடுத்ததாக மாத பிரதோஷம், இது தேய்பிறை திரையோதசி அன்னைக்கு வரும். அடுத்ததாக மகா பிரதோஷம், சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் வரக்கூடிய, அதுவும் சனிக்கிழமையோடு கூடிய திரையோதசியை வந்து மகா பிரதோஷம்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமை வந்ததுனாக்கா சனி மகா பிரதோஷம்னு சொல்லுவாங்க. ஆலகால நஞ்சை ஈசன் ஏற்று அருளியது கார்த்திகை மாத சனி பிரதோஷத்தன்னைக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் ஆந்திராவில் இதுக்கு என்ன சொல்லுவாங்கனாக்கா வைகாசி மாத சனி பிரதோஷத்தன்னைக்கு தான் இந்த மாதிரி அவர் விஷம் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேறு வேறு கருத்துக்கள் உண்டு. 5வதாக பிரளய பிரதோஷம், இது பிரளய காலத்தில் வரக்கூடியது. இப்போ எல்லாமே ஈசன் உள்ள அடங்கும் அப்படிங்கிறது தான் கருத்து. பிரதோஷம் நமக்கு சொல்லக்கூடிய கோட்பாடு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, உலகத்தில் பிரதிகூலமாக இருக்கிறத அனுகூலமாக மாற்ற தெரிஞ்சுக்கணும். அழிவை தரக்கூடிய ஆலகால நஞ்ச விஷத்தை சாப்பிட்டு நம்மை காத்த இறைவன் சிவபெருமான், இந்த சிவதாண்டவம் இந்த கோட்பாட்டை விளக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபட்டால் இம்மையில் மட்டும் இல்லாமல் மறுமையிலையும் நமக்கு நலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது அவ்வளோ விசேஷமானது. இந்த பிரதோஷ காலகட்டத்தில் நீங்கள் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்தே ஒரு நிமிடமாவது இறைவனை தியானம் பண்ணும் பொழுது, சிவபெருமானை நினைக்கும் பொழுது நிச்சயமாக அற்புதமான பலன்கள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. முடிந்தவர்கள் இந்த பிரதோஷ காலத்தில் சிவன் கோவிலில் போய் அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்துக்கிறது, அதை பார்க்குறது, குறிப்பாக அந்த பிரதோஷ காலத்தில் கோவிலில் இருக்கிறது அப்படிங்கிறதே நல்ல பலனை கொடுக்குமாம். இன்னும் அதிகமான பலன் வேண்டவங்க அந்த அபிஷேகத்துக்கு உங்களால் இயன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறதோ, வில்வம் அர்ச்சனை பண்ணி சிவபெருமான வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறதோ இன்னும் அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒன்று. ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.